வணக்கம். சாம்பியன் டிராபி தொடருக்கான இந்திய அணி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரில் விளையாடும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சற்று நேரத்திற்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் துணை கேப்டனாக சுப்மன் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் சிங், ஷமி, ஹர்தீப் சிங், ஜெய்ஸ்வால், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சாம்பியன் டிராபி தொடரில் ரோஹித் சர்மா பார்த்தோமேனால் இந்திய அணியின் கேப்டனாக தொடருவார் என்றும், அதே போன்று சுப்மன் கில்லை துணை கேப்டனாக நியமித்து இந்திய கிரிக்கெட் வாரியம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு வீரர் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைத்திருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முகமது ஷமி இந்திய அணிக்கு திரும்பியிருக்கிறார். பார்த்தோமேனால் அவர் ஃபிட்னஸ் காரணமாக அவர் நீண்ட நாட்களாக அணியில் இடம்பெறாத இருந்த நிலையில் தற்பொழுது முகமது ஷமி இந்திய அணிக்கு திரும்பி இருப்பது நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அதே போன்று பின்னர் குல்தீப் யாதவ், அதே போன்று முகமது ஷமி அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். அதே போன்று ஹர்தீப் சிங் இந்த போட்டியில் மீண்டும் களம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ரிஷப் பந்த், ஜடேஜா உள்ளிட்டவர்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வரக்கூடிய 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை பாகிஸ்தான் மற்றும் துபாயில் சாம்பியன் டிராபி போட்டிகள் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடருக்கான அணிகள் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி குரூப் ஏவில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ் உள்ளிட்ட அணிகளும், குரூப் பியில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அணிகளும் இடம் பிடித்திருக்கிறது. ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அணிகள் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோத வேண்டும். லீக் சுற்று முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். இந்த தொடருக்கான அணிகளை கடந்த 12ஆம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என ICC காலக்கெடு விதித்திருந்தது. ஆனால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகங்கள் தங்களது அணிகளை அறிவிக்கவில்லை. மற்ற கிரிக்கெட் போர்டு தங்களது அணிகளை அறிவித்து விட்டன. BCCI சாம்பியன் டிராபி தொடருக்கான அணியை அறிவிக்க ICCயிடம் கூடுதல் கால அவகாசம் கேட்டிருந்தது. இந்த நிலையில் சாம்பியன் டிராபி தொடர் மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான 2020 ஒருநாள் தொடர்களுக்கான அந்த இந்திய அணி இன்று அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர், அதே போன்ற கேப்டன் ரோஹித் சர்மா இணைந்து தற்பொழுது இந்த இந்திய அணியை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் கலந்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்திய அணி தனது பயிற்சியை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் துபாயில் நடைபெற இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.